ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா. இன்னைக்கு ஒரு மினி விளாக் தாங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சென்னை தான் போயிட்டு இருக்கோம். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு 3 to 4 days அங்கே ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்காங்கிறத இந்த வீடியோவில் சொல்றேன். தம்பி ஆல்ரெடி தூங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் லாங்காக போகிறோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நைட் ஆயிடுச்சுங்க. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வீட்டில் தான் ஸ்டே. ஸோ அவங்க மிஸ்ஸஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பீட்சாலாம் வீட்லேயே ரெடி பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ப்ரௌனிலாம் செய்கிறாங்க. நான் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்துடலாம். பன்னீரை லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஜஸ்ட் ரெட் சில்லி பவுடர் சால்ட் போட்டு சாட்டே பண்ணிக்கிட்டாங்க. ப்ரோக்கோலி பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸ்வீட் கார்ன் வேக வச்சுட்டாங்க. கேப்சிகம் மஷ்ரூம்லாம் கட் பண்ணிவிட்டு டோ ரெடி பண்ணிட்டாங்க. நார்மலாக டோ ரெடி பண்ணுற மாதிரி தான். ஈஸ்ட் போட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு 2 hours கழிச்சு நல்லா ப்ரூஃப் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. சீஸ் வந்து எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பீட்சா சீஸ் கூட இப்போ இருக்காமே அவைலபிளா. ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சீஸ் கார்னர்ஸ் எல்லா பக்கமும் வச்சு லைட்டாக ஒரு க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெச்சப்பே வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும்ல, அந்த இது போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் மஷ்ரூம், ஸ்வீட் கார்ன், ப்ரொக்கோலி, பன்னீர் எல்லாமே போட்டுட்டு அதுக்கும் மேலே சீஸ் போட்டு ஆல்ரெடி ப்ரீட் பண்ணி வச்சிருந்த ஓவனில் பேக் பண்ணி எடுத்துட்டாங்க. ஒரு 10 to 15 minutes கூட இருக்காது. சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் போகிறோம் அப்படியே சூடாக கொடுத்துருந்தாங்க. வேற லெவலில் இருந்துச்சுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இவ்வளோ நாளில் வீட்டில் செஞ்ச பீஸா டேஸ்ட் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அதெல்லாம் எதுவுமே இவங்க போடல. டோ பண்ணும்போது ஜஸ்ட் ஈஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு சுடு தண்ணி, சுகர் போட்டு நல்லா ஈஸ்ட்டை ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா மாவோட மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மாவு பிசையும் போது லைட்டாக ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே செட் பண்ணிட்டு மேலே வந்து ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டுட்டு ஓவனில் வச்சுட்டாங்க. ஒரு 10 to 15 minutes கூட இருக்காது. நல்லா சூப்பராக சீஸ்லாம் மெல்ட் ஆகி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போதே பயங்கரமாக டெம்ட் ஆகுது. நாங்கள் போனோன்னே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா சுட சுட சீஸியாக சாப்பிடும்போது அட்டகாசமாக இருந்துச்சு. அடுத்த பேட்ச் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் ப்ரௌனி வேற ரெடி பண்ணியிருந்தாங்க. அது வேற லெவலில் இருந்துச்சுங்க. டின்னர் சூப்பராக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் விரும்பி சாப்பிட்டாரு. தேங்க்யூ மிஸ்ஸஸ் பிகே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க.